ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளுக்கு நாள் வந்து குரங்குகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அட்டகாசம் பண்ணுது சொல்லலாம். காட்டில் மட்டும்தான் வந்து குரங்குகள் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா நகரத்துலேயுமே வந்து இருக்குது. இப்போ திருப்பதி பக்கத்தில் திருத்தணி போகும்போது பார்த்திங்கன்னா படி ஃபுல்லாகவே 2 தடவை நாங்கள் போகும்போது பழங்கள் வந்து கையில் தெரியாது, கீழே வந்து பார்த்தோன்னா பழங்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டோம். அப்படியே ஓடியே வந்து பையை ஒரு பிடுங்கிட்டு போயிடுச்சு. 2 தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே பயந்து போய் வந்து நாங்கள் கீழே போட்டோம். 2 தடவையும் வந்து பார்த்தா சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பிடுங்கிட்டு தான் வந்து போயிடும் அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிருந்தாவனில் தான் வந்து ஏராளமான குரங்குகள் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுராலேயும் வந்து ஏராளமான குரங்குகள் வந்து இருக்குது. குரங்குகள் வந்து என்ன தூக்கிட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து கண்ணாடி போட்டிருக்க கண்ணாடியை தூக்கிட்டு போய் அதை வந்து ஏதோ சாப்பிட்ற பொருள் நினச்சி அதை தூளாக உடச்சி வந்து வீசிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் வீடியோக்கள் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் எனக்குன்னு ஒரு சம்பவம் நடந்தது. இந்த 15 நாளைக்கு முன்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தராக இருந்தால் நான் வீடியோ எடுத்திருப்பேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என் மொபைல் 2 மொபைல் வந்து தொலைஞ்சு போச்சு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போனால் கூட்டமாக 50 100 குரங்கு இருக்கும். அப்போ கூட இந்த கண்ணாடி வைக்கணும்னு சொல்லி என் பொண்ணுக்கிட்ட சொல்ல மறந்து போயிட்டேன். உட்காந்துருந்தா திடீர்னு பாஞ்சு வந்த குரங்கு அப்படியே அந்த கண்ணாடி தூக்கிட்டு போயிடுச்சு. உடனே ஓடி போய் வந்து பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் இது வந்து ஃப்ரூட்டி வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த குரங்கு என்னாச்சு, கீழே உட்காந்தா கண்டிப்பாக கண்ணாடி கிடச்சிருக்கும். அது வந்து கடகடன்னு பைப்பில் ஏறி மேலே வந்து உட்காந்துருச்சு. ஃப்ரூட்டியை தூக்கி போட்டுறோன்னா இன்னொரு குரங்கு பிடிச்சி போச்சு. மறுபடியும் போய் ஃப்ரூட்டி வாங்கிட்டு வந்தால் அதுக்குள்ளே ஒரு சின்ன குரங்கு தூக்கிட்டு மேலேருந்து கீழே இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பெரிய குரங்கு கடிச்சு ரெண்டு லென்ஸையும் எடுத்து அப்படி தூக்கி மேலேயே வீசிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்கோம். இப்போ வந்து 2 மொபைலும் வந்து போச்சு. அப்புறம் அடுத்தது குரங்கு கண்ணாடியும் போயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப வந்து வருத்தப்பட்டேன். இன்னொரு டைமாக இருந்தால் குரங்கு தூக்கிட்டு போதே அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் நமக்குன்னு வந்து சேர்ந்த போது தான் எவ்வளோ பெரிய வேதனை அப்படிங்கிறது அன்றைக்கி தான் வந்து நான் அனுபவித்தேன். குரங்குனாலே ஓடி ஓடி வீடியோ எடுப்பேன். ஆனால் அங்கே கூட்டமாக இருந்துச்சுன்னா ஒரு வீடியோ கூட வந்து என்னால் வந்து எடுக்க முடியல. கூட்டமாக வந்து குரங்குகள் இருந்து, அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய இடத்துல வந்து மொபைல் வந்து முக்கியமாக மதுரா பிருந்தாவனில் நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டு போகுது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உடனே ஃப்ரூட்டி தூக்கி போடுறாங்க. போட்ட உடனே அது குடிச்சிட்டு போகுது. இன்னொரு குரங்கு என்ன செய்யுதுன்னா ஃப்ரூட்டியை வந்து படுத்துகிட்டே ஒரு கையில் மொபைலை வச்சுட்டு ஒரு கையிலே குடிக்கிறது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த மொபைலை வந்து திருடிட்டு போனால் வந்து நம்ம எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மொபைல் ஃபோனை வந்து குரங்கு எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னா பக்கத்தில் தான் எங்கேயாவது இருந்து வீசியிருக்கும். அது கூடவே எங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது சுற்றி வர எங்கேயாவது தான் அந்த மொபைலை வந்து வீசிட்டு வந்து போயிருக்கும். அதனால் குரங்குகள் இருக்கும்போது கண்ணாடியை கலத்தி உள்ளே போட்டுருங்க. அதே சமயம் நான் வந்து அவ்வளோ கவனமாக பார்த்துருந்தேன் மதுரா பிருந்தாவனில். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டுட்டேன். அதே மாதிரி ஹேண்ட்பேக்கையும் பார்த்து முன்ன போட்டது. கடைசியில் நிதிவனில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கூட்டம் போதுனால அதில் ஒரு வெளியில் போகும்போது ஒரு செகண்ட் நம்ம இல்லைனாலும் கூட வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு பாருங்கள். எவ்வளோ 50,000 மொபைல் இல்லாத மொபைலுக்கு வந்து இந்த மாதம் நான் இன்ஸ்டால்மெண்ட் 10,000 வந்து கட்டியிருக்கேன். லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். 50,000 அது அநியாயத்துக்கு போச்சு. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி கண்ணாடி அப்படி தான், கண்ணாடியும் போச்சு, அது போச்சு அப்படின்னு அந்த அளவு அழுதுகிட்டு இருந்தா மனசே வந்து கஷ்டமாக போச்சு. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப குரங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போகும். கண்ணாடி எடுத்துகிட்டு போகுது, மொபைல் எடுத்துகிட்டு போகுது. சமீபத்தில் கூட ஒருத்தர் வந்து பார்த்தேன், கொடைக்கானல் எங்கேயோ போகும்போது மொபைல் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு வந்து ஐஃபோனை தூக்கிட்டு போச்சுன்னு போட்டிருந்தாங்க. அதனுடைய விலை வந்து 1,50,000 அப்படின்னாங்க. டக்குன்னு தூக்கிட்டு போன அந்த குரங்கு என்ன பண்ணியிருக்கு, நேராக மலைக்கு மேலே போய் வந்து உட்காந்துருச்சு. மலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தில் வந்து உட்காந்துருச்சு. மரத்தில் உட்காந்து என்னாச்சு அப்படின்னா அதை தூக்கி அப்படியே ஒரு வீசி கீழே வந்து வீசிடுச்சு. அவ்வளோதான், 1,00,000 வந்து போச்சு. இப்போ திருடு போன மொபைல் கூட எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த குரங்கு தூக்கின மொபைல் வந்து அக்கம் பக்கம் எங்கேயாவது தான் அது வீசியிருக்கும். டக்குனு எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம், அது தூக்கி வந்து வீசிடுச்சு. அதுமாதிரி ட்ரெயினில் போகும்போது வந்து பார்த்துருப்போம். மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது டக்குன்னு வந்து மொபைலை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து வச்சுக்கோங்க. ட்ரெயினில் போகும்போது நம்ம பார்த்துருக்கோம். அப்படியே வந்து ட்ரெயின் ஓரமாக வந்து நிறைய நின்றுக்கிட்டு இருப்பாங்க. சடக்குன்னு கிளம்புற நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கையிலேருந்து மொபைலில் எதுவாக இருந்தாலும் பிடிங்கிட்டு ஓடுவாங்க. இப்படி நிறைய ஆபத்துகள் வந்து இருக்குது. நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். அதே மாதிரி குரங்குகள் வந்து இருக்கிற இடத்துல வந்து இப்போ டெல்லியில் குரங்குகள் இருக்கான்னு சொல்லி கூட்டமாக டெல்லியில் வந்து எங்கே பார்த்தாலும் காடுகள் மாதிரி தான் இருக்கும். கூட்டமாக குரங்குகள் வந்து இருக்கும். ஆனால் இதெல்லாம் அந்த மொபைல் இதெல்லாம் வந்து அதை தூக்கிட்டு வந்து போகாது. எதுவுமே தூக்கிட்டு போனது கிடையாது. எதுவுமே இது பிடுங்காது. அது மட்டும் ஓரமாக வந்து எல்லா இடமும் இருக்கும். இப்படி பிடுங்கின மாதிரி தெரியல. சில இடங்களில் மட்டும்தான் கூட்டமாக இருக்கும். காரு
பைக்கெலாம் நிறுத்தி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள்லாம் வந்து எல்லோரும் போடுவாங்க. அது சாப்பிட்டுட்டு வந்து போயிருக்கும். எப்போவுமே வந்து கொஞ்சம் குரங்குகள் இருக்கிற இடத்துலனா கண்ணாடி கழட்டி உள்ளே வச்சுருங்க. அதுவும் உங்கள் மொபைல் ஃபோன் ஹேண்ட்பேக்கை கூட வந்து சில இடத்துல வந்து தூக்கிட்டு போக சொல்கிறாங்க. அப்பவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் இருந்துக்குங்க. அதனால் குரங்குகள் வந்து எங்கே இருக்குவாங்க அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. உங்கள் பேக்கை வந்து இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா பிருந்தாவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட பேக்கை வந்து தூக்கிட்டு வச்சு 30 நகை இருந்து கிட்டத்தட்ட 30,00,000 மைப்பில் வந்து ஹேண்ட்பேக்கை எடுத்துகிட்டு அவங்க இறங்கியிருக்காங்க. அதை தூக்கிட்டு வந்து ஓடிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்தில் குரங்கு தான் தூக்கிட்டு போனதுனால ஒரு 2 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த பேக்கை வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போன இது நகை பேக்கை தூக்கிட்டு போனது ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு போன குரங்கு வந்து அப்படியே சுற்றி வர வந்து ஊற்றுனா ஒரு பெரிய பக்கத்தில் தான் எங்கோ காட்டில் வந்து வீசிட்டு போயிடுச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எங்கே இருக்குது அந்த குரங்கு இந்த பக்கத்துலலாம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த முள்காடு பக்கத்தில் எங்கேயோ தேடினாங்க. அங்கே வந்து அவங்க ஹேண்ட்பேக் வந்து கிடச்சிருச்சு. அவங்களோட 30 நகை வந்து கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கு கண்ணாடி மொபைல் இப்படி எல்லாத்தையுமே வந்து குரங்குகள் தூக்கிட்டு போய் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோக்கெல்லாம் வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.